Hello children, welcome to Science Class. 10th Standard Science, Unit 10, Types of Chemical Reactions, Part 1. Introduction. As you know from your early studies, a chemical reaction involves breaking of old chemical bonds and formation of new chemical bonds. This change may happen spontaneously or it may be facilitated by external forces or energy. Chemistry is all about chemical reactions. In your day-to-day life, you could observe many chemical reactions. A clear understanding of these reactions is essential in order to manipulate them for the sake of human life and environment. So, chemistry mainly focuses on chemical reactions. Let us try to find the answer for the following questions. இந்த இன்ட்ரோடக்ஷன்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகி தான் நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் உருவாகுது. அதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி தான் இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்லயும் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறோம். அப்போ நம்ம அதை பத்தி கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கெமிஸ்ட்ரியை படிக்கும் போது தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். கீழே சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். You need energy to play, walk, run, or to perform various physical activities. Where do you get the energy from? How do plants grow and get their food? How does a car move using fuel? Why does iron rust on its exposure to water or air? You get energy from the digestion of the food you eat. Plants grow by absorbing nutrients from the earth and get their food by photosynthesis. The combustion of a fuel makes the car to move. Oxidation of iron causes rusting. So, all these processes are chemical changes. Therefore, the materials which undergo changes are converted into some other new materials. For example, by burning petrol, the hydrocarbons present in it are converted into carbon dioxide and water. In this chapter, let us discuss the nature and types of chemical reactions. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் செரிமானம் ஆனா மட்டும் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி பிளான்ஸ் எப்படி வளரும், போட்டோசிந்தசிஸ் அதுல நடைபெறுது, அதனால வளருது. கார் எப்படி மூவ் ஆகுது, அதுல உள்ள எரிபொருள் ஃபியூயல் எரியறதுனால கார் மூவ் ஆகுது. இப்போ இரும்பு எதனால துருப்பிடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இரும்பு ஆக்சிஜனேற்றம் ஆகுது, அதனால துருப்பிடிக்குது. இது எல்லாமே என்னது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். இப்போ இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடைபெறும் போது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. பெட்ரோலில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஹைட்ரோகார்பன்ஸ். பெட்ரோல் பேர்ன் ஆகும்போது என்னவா கன்வெர்ட்டாக மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக மாறிடுது. நம்ம இப்போ இந்த லெசனில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன, அதோட தன்மை என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். What happens during a chemical reaction? In a chemical reaction, the atoms of the reacting molecules or elements are rearranged to form new molecules. Old chemical bonds between atoms are broken and new chemical bonds are formed. Bond breaking absorbs energy, whereas bond formation releases energy. Chemical reactions na வேதிவினைகள். அந்த வேதிவினைகள் நடக்கும்போது என்ன நிகழுது அப்படின்னு சொன்னோம்னா, வேதிவினை நடக்கும்போது அந்த மூலக்கூறுகளில் உள்ள அணுக்கள் இல்லைன்னா தனிமங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகள் உருவாகின்றன. அதே மாதிரி அணுக்களுக்கு இடையான பிணைப்புகள், அந்த பாண்ட்ஸ் இருக்குல்ல, கெமிக்கல் பாண்ட்ஸ், அது உடைஞ்சு என்னாவது நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் உருவாகுது. இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான். அடுத்தது இந்த பிணைப்பு உடையும் போது, அந்த பிரேக் ஆகும்போது என்ன ஆகுது, ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது. அதே மாதிரி பிணைப்பு உருவாகும் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. Next one, how are chemical reactions represented? When methane reacts with oxygen, it forms carbon dioxide and water. How can you represent this reaction? It can be written as a word equation as shown below. Methane plus oxygen gives carbon dioxide plus water. But this equation does not give the chemical composition of the reactants and products. So, to learn the characteristics of a chemical reaction, it is represented by a chemical equation. In the chemical equation, the chemicals of the reaction are represented by their chemical formulas. The compounds or elements which undergo
reactions. Reactants are shown to the left of an arrow and the compounds formed products are shown to the right of the arrow. The arrow indicates the direction of the reaction. Thus, the aforesaid reaction can be written as follows. CH4 plus O2 gives CO2 plus H2O. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் வந்து வினை புரிஞ்சு என்னத்தை தருதுன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரையும் தருது. அதை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுதியிருக்காங்க, அதோட நேம்ல எழுதியிருக்காங்க. மீத்தேன் ஸ்பெல்லிங் எழுதியிருக்காங்க, பிளஸ் ஆக்சிஜன் அதோட ஸ்பெல்லிங் எழுதி என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. இப்போ வந்து இதுல இந்த ரியாக்டன்ஸ்னா இந்த மீத்தேனும் ஆக்சிஜனும், ப்ராடக்ட்ஸ் எது கிடைக்குது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும். இது ரெண்டுலையுமே கெமிக்கல் காம்போசிஷன் வந்து நமக்கு சரியா கிடைக்கிறது இல்லை. அதனால அதை எப்படி எழுதுறாங்கன்னா இந்த ஃபார்முலால எழுதுறாங்க. இப்போ மீத்தேனோட ஃபார்முலா CH4, ஆக்சிஜன் வந்து O2, கிவ்ஸ்னா அது என்ன தருது அப்படின்னு சொன்னோம்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு வாட்டரையும் தருது. இப்போ வந்து இந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரியாக்டன்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து வினை புரியுது. ஆரோ மார்க்கும் ரைட் சைட்ல இருக்குது நமக்கு ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும். பட் this is also an incomplete chemical equation because the law of conservation of matter states that matter cannot be created or destroyed. You cannot create new atoms by a chemical reaction. In contrast, they are rearranged in different ways by a chemical reaction to form a new compound. So, in a chemical equation, the number of atoms of the reactants and that of the products must be equal. The number of hydrogen and oxygen atoms in the reactants and the products are not equal in the given equation. On balancing the number of atoms, the following equations can be obtained. CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. Further, the chemical equation provides information on the physical state of the substances and the conditions under which the reactions takes place. இந்த மேல சொன்ன ஈக்குவேஷன் வந்து இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷனா இருக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் பிரகாரம் அழிக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது மேட்டரை. ஆனா வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்ணலாம், புது அணுக்களை நம்ம உருவாக்கலாம். அது எதன் மூலமானா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்றது மூலமா தான். இப்ப நம்ம இந்த CH4O2 வந்து ரெண்டுமே டேலி ஆகாம இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் C ஒண்ணுதான் இருக்கு, ஓகே C இருக்கு, H வந்து 4 இருக்கு ஆனா இங்க H2 தான் இருக்கு. O2 இருக்கு ஆனா இங்க வந்து இங்க ஒரு O2 இருக்கு, இங்க ஒரு O இருக்கு H2 பக்கத்துல, அப்ப 3 வருது. அப்ப இது வந்து ஈக்குவலா இது இல்ல. அதனால இத கரெக்டா வந்து நம்ம பேலன்ஸ் ஆகுற மாதிரி போடணும். அப்பதான் வந்து அது முழுமையான கெமிக்கல் ரியாக்ஷனா இருக்கும். இப்ப ரெண்டாவதா கொடுத்திருக்க chemical equation பாத்தீங்கன்னா CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. இதுல வந்து பேலன்ஸா இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இப்ப C வந்து 1 தான், ஹைட்ரஜன் வந்து 4 இருக்கு, இங்க 2H2 இருக்கு, அப்ப 2 2s are 4, அப்ப ஹைட்ரஜன் 4 வந்துருச்சு. 2O2 2 2s are 4, அப்ப 4 ஆக்சிஜன் வரணும். இங்க 2 ஆக்சிஜன், இங்க 2O இருக்கு இல்லையா, 2H2 இருக்கு இல்லையா, அதனால 2 ஆக்சிஜன், அப்ப 4 வந்துருச்சு. அப்ப இந்த சமன்பாடு ஈக்குவல் ஆயிடுச்சு. A balanced chemical equation is the simplified representation of a chemical reaction which describes the chemical composition, physical state of the reactants and the products and the reaction conditions. Chemical reaction ஓட simplified representation தான் இந்த பேலன்ஸ் பண்ண chemical equation மேல கொடுத்திருக்குது. இது வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா அதுல என்னென்ன அளவு இருக்கு, கார்பன் எவ்வளவு இருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் அது விளக்குது. அதோட இயற்பியல் தன்மைகளையும் விளக்குது. அதாவது மீத்தேன், ஆக்சிஜன், அப்புறம் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அதோடைய இயற்பியல் நிலைமைகளை விளக்குது. அதோட இல்லாம அதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பத்தி இந்த ஈக்குவேஷன் விளக்குது. More to know. The phase or the physical state of the substances in a chemical reaction are denoted in short form within a bracket as the subscript of the formula of the respective substances. For example, when solid potassium reacts with the liquid water, it produces hydrogen gas and potassium hydroxide solution. All this information of the reaction is given in the chemical equation as shown below.
இப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஈக்குவேஷனுக்கு கீழே ப்ராக்கெட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொட்டாசியம் வந்து சாலிடு, அது எதோட ரியாக்ட் பண்ணுதுன்னா வாட்டர் லிக்விடு, அதில் ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸும் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனும் கிடைக்குது. அதை எப்படி ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா 2Ks plus 2H2O L gives 2KOHAQ plus H2G. அதுக்கும் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளும் ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ்னா சாலிடு, எல்னா லிக்விடு, ஜினா கேஸு, ஏக்யூனா ஆக்வஸ் சொல்யூஷன். ஓகே சில்ட்ரன், இதுவரையிலும் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன நிகழும், அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.